வணக்கம். இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சிறப்பு கூட்டத்தை கூட்டியுள்ளார்கள். ஸோ இந்த அசெம்பிளியில் நிறைய டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. ஆளுநரோட அந்த 10 மசோதாக்களுக்கு ஆளுநரின் பதில் பற்றி பேசிகிட்ருக்காங்க. ஒரு முறை பீகார், நம்ம டிஎன்பிஎஸ்சி மாதிரி அங்கே பீகாரில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. டிஎன்பிஎஸ்சி மாதிரி அங்கே அந்த மாநில இது. அதாவது என்னென்னா, கிரிட்டிக்கலி எக்ஸாமின் த ரோல் ஆஃப் த கவர்னர் இன் ஸ்டேட் பாலிட்டிக்ஸ் ஆஃப் இந்தியா, எஸ்பெஷலி இன் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் பீகார். அதுக்கப்புறம் இஸ் ஹி ஜஸ்ட் அ பப்பெட் அப்படின்னு போட்டிருந்தாங்க. பீகார் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அஃபீஷியல்ஸ் லேட்டர் கிளாரிஃபை பண்ணாங்க. எங்கள் மெம்பர்ஸ்க்கெல்லாம் இதில் ரோல் இல்லை, நாங்கள் அப்படி கேள்வி செட் பண்ணல, இந்த டீச்சர்ஸ் யார் கொஷின் பேப்பர் செட் பண்ணாங்களோ அவங்கள தான் இதை மாதிரி பண்ணியிருக்காங்க, நாங்கள் இல்லை அப்படின்னு. ஓகே, இப்போ நம்மளுடைய கவர்னரோட பவர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது. ஸோ எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் அப்படிங்கிறதும், லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் அப்படிங்கிறதும், ஃபினான்ஷியல் பவர்ஸ் அப்படிங்கிறது, தென் ஜுடிஷியல் பவர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கும். எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் அப்படிங்கிறது, கவர்னர் இஸ் சிம்ப்ளி த செரிமோனியல் ஹெட் அப்படிங்கிறது, வைல் தி போர்ட் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இஸ் த ட்ரூ எக்ஸிக்யூட்டிவ். அதாவது உண்மையான எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி நம்மளோட அமைச்சர்கள் தான். ரெண்டாவது சிஇஓ நம்ம முதலமைச்சர். அப்படி பார்க்கும்போது, ஆன் தி சஜஷன் ஆஃப் தி சீஃப் மினிஸ்டர், தி கவர்னர் அப்பாயிண்ட்ஸ் த ஃபாலோயிங் போஸ்ட் டு சர்வ் த்ரூ அவுட் ஹிஸ் டேர்ம். யாருன்னா, அட்வொகேட் ஜெனரல், சீஃப் மினிஸ்டர் ஆஃப் த ஸ்டேட் அண்ட் அதர் ஸ்டேட் மினிஸ்டர்ஸ். எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸில் he has the power to recommend to the president that a state of constitutional emergency be proclaimed. During the president's reign in a state, the governor has significant administrative powers and works as an agent of the president அப்படின்னு வருது. இது எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ். அதாவது வேணா அவர் எமர்ஜென்சிக்கு எழுதி தரலாம். இந்த மாதிரி ஒரு இங்கே இந்த அரசு மேலே நம்பிக்கை போய்விட்டது அப்படின்னு அவர் ரெக்கமெண்ட் பண்ணலாம். அது எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸில். மற்றபடிக்கு யார் இங்கே தீர்மானம், இந்த ஒரு டிசிஷன் எடுக்கிறது, முடிவெடுக்கிறது அப்படின்னா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களும். நெக்ஸ்ட்டு லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ். இதுதான் ரொம்ப முக்கியமானது. when a governor is given a bill for his permission, he either gives his approval, withholds his consent, or returns the bill to the houses for reconsideration வருது. அதாவது ஐதர் அவர் அப்ரூவ் பண்ணலாம், இல்லை வித்ஹோல்ட் பண்ணலாம். அதாவது வித்ஹோல்டுன்னா என்ன, ரெண்டும் இல்லாமல் நிறுத்தி வைக்கிறது. இல்லை ரிட்டர்ன் பண்ணலாம், திருப்பி நீங்கள் ரீகன்சிடர் பண்ணிவிட்டு அப்புறம் என்கிட்ட வாங்க அப்படின்னு திருப்பி அனுப்புறது. ஸோ he must either provide his consent or reserve the statement for president and cabinet consideration if the law is enacted again by the state legislature with or without revisions. In terms of the legislature, he has the authority to summon, prorogue and dissolve the legislative assembly if it loses confidence அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸில் அவர் அப்ரூவலும் கொடுக்கலாம், வித்ஹோல்ட் பண்ணலாம், இல்லை ரிட்டர்ன் பண்ணலாம், ரீகன்சிடர் பண்ணி கொண்டு வாங்க. ஸோ இப்போ அவர் பண்ணியிருக்கிறது வித்ஹோல்ட் பண்ணியிருக்காரு. ஸோ வித்ஹோல்ட் என்பது நிராகரிப்பதற்கு சமமா அப்படிங்கிறது ஒரு டிஸ்கஷன் இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு சட்டப்பேரவையில் போயிட்டுருக்கு, டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. அடுத்தது ஃபினான்ஷியல் பவர்ஸ். ஃபினான்ஷியல் பவர்ஸில் அவர் he only அந்த அக்கௌண்ட் ஆனுவல் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட் அவர் சப்மிட் பண்ணுறாரு, அவர் தான் ப்ரெசென்ட் பண்ணுறாரு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில்.
ரெண்டாவது, every 5 years he appoints a finance panel to assess the financial position of municipalities and panchayats. Next வந்து judicial powers. ஜுடிஷியல் பவர்ஸ் என்னென்னா, the president வந்து கவர்னர் தான் கன்சல்ட் பண்ணுறாங்க when the state is in question. அதாவது when appointing judges to the state high court, அப்போ வந்து president வந்து கவர்னரை கன்சல்ட் பண்ணி தான் ஜட்ஜஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதோட கன்க்ளூஷன் என்னென்னா, ஸோ கவர்னர் இஸ் அ ஸ்டேட்ஸ் chief executive and has a wide range of duties and responsibilities. He may or may not enact laws to facilitate the state government's business operations. In addition, he has the authority to call a special session of state legislature and dissolve state legislative assembly. The core duties, powers and functions of governor include looking over the state budget, put out in the state legislature, among other things. ஸோ இந்த விஷயத்தில் வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, சுப்ரீம் கோர்ட் has mandated that governors should not delay over bills sent to them for assent after they had been passed by legislative assemblies. சட்டப்பேரவையில் வந்து பாஸ் ஆயிடுச்சுன்னா கவர்னர் வந்து அதை வந்து ரொம்ப நாளைக்கு நிறுத்தி வைக்கக்கூடாது அப்படிங்கிறது அப்சர்வேஷன் சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொரு வேர்டு சொல்லியிருக்காங்க, தே ஷுட் பி ரிட்டர்ன்ட் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் அண்ட் நாட் சிட் ஓவர் தெம். அது மேலே சும்மா அடியில் போட்டுட்டு உட்காரக்கூடாது, நீங்கள் சீக்கிரம் அனுப்பிச்சி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் அப்படிங்கிறது நிறைய அர்த்தங்களை வந்து கொடுக்குது கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டிஸ்க்கு. ரீசெண்டாக வந்து தமிழ்நாடு அசெம்பிளி வந்து பாஸ் பண்ணி ஒரு தீர்மானம் நிறைவேற்றி பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா கிட்ட வந்து கேட்டிருக்காங்க, ஒரு டைம் லைன் கொடுங்க, அசென்ட் கொடுக்கறதுக்கும் ஒரு டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், இன்டெஃபினட்டாக டிலே பண்ணிட்டு இருக்காமல் ஒரு டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஒரு எஸ்சி ரூலிங் என்ன சொல்லியிருக்குன்னா, அண்ட் ஆர்டிகிள் 361 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், கவர்னர் ஹேஸ் கம்ப்ளீட் இம்யூனிட்டி ஃப்ரம் கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் ஃபார் எனி ஆக்ட் டன் இன் தி எக்ஸசைஸ் ஆஃப் தர் பவர். கவர்னர் வந்து கோர்ட் வந்து அந்த இதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து இம்யூனிட்டி கொடுத்துருக்காங்க. அதாவது நம்மளோட கான்ஸ்டியூஷன் வந்து கொடுத்துருக்கு. இது வந்து ஒரு இக்கட்டான ஒரு நிலைமை வந்து அரசுக்கு வந்து தந்திருக்கு. அதனால் கவர்னர் வந்து அது பில்லு வந்து வித்ஹோல்ட் பண்ணும்போது அதுக்கு உண்டான தகுந்த காரணங்களையும் சொல்லணும். he cannot act in a arbitrary manner அப்படிங்கிறது வந்து சொல்லணும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. அட் த சேம் டைம் இந்த இம்யூனிட்டி கொடுத்துருக்காங்க இல்லையா, கவர்னரை வந்து அப்பியர் பண்ண வேண்டியதில்லை, அவங்க இது கேஸ்க்குள்ளே கொண்டு வர முடியாது அப்படிங்கிறதுல வந்து ஆர்டிக்கிள் 361(1) does not however take away the power of the court to examine the validity of the action including on the ground of malafide அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு அப்சர்வேஷன். சரி, மற்ற நாடுகளில் எப்படி இருக்குது அப்படின்னா, யுனைடெட் கிங்டம் பொறுத்த வரைக்கும் அந்த ராயல் அசென்ட் வந்து கிடைக்கணும். அங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி கான்ட்ரவர்ஷியல் கிரவுண்ட்ஸில் அவங்களாம் வந்து முடிவெடுக்கக்கூடாது. அப்படி முடிவெடுத்தாங்கன்னா அந்த ராயல் இது கிடைக்கல அப்படின்னா அது வந்து அன்கான்ஸ்டிடியூஷனலாக சொல்கிறாங்க. அங்கே யுனைடெட் ஸ்டேட்ஸில் எப்படின்னா, ரெஃப்யூசல் அதாவது அசென்ட் கொடுக்கல அப்படின்னா, இஃப் தி ஹவுஸ் இஸ் பாஸ் இட் அகெயின் வித் 2/3 ஆஃப் ஈச் ஹவுஸ், 2/3 மெஜாரிட்டி இருக்கிற ஒரு இதில் வந்து அவங்களா பாஸ் பண்ணி அதை வந்து சட்டமாக்கி கொள்ளலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அது வந்து நம்ம நாட்டுக்கு பொருந்தாது. எனிவே ஹவவர் இது வந்து ஒரு புதிய ஒரு பேசுபொருளாகி இருக்குது. எது எப்படியோ மக்களுக்காக வந்து கவர்னர் ஆனாலும் சரி, மாநில அரசு ஆனாலும் சரி, மக்கள்
சட்டப்பேரவையானாலும் சரி, இது எல்லாமே வந்து மக்களுக்கு வந்து வேலை செய்யணும். அதில் வந்து இந்த இஷ்யூஸ் வந்து நல்லா பேசப்படணும். யாருக்கு எந்த ரிசர்வேஷன் இருந்தாலும், அதாவது கவர்னருக்கு வந்து ஏன் பிடிக்கல, என்ன காரணங்களுக்காக அவர் ஒத்துக்கலை அப்படிங்கிறது வந்து மீண்டும் விவாதிக்கப்பட்டு ஒரு முடிவெடுக்க வேண்டியது எல்லாரோட கடமை. இதை வந்து அதுக்கு பதிலாக இன்டெஃபினட்டாக காலம் தாழ்த்தி வர்றது வந்து மக்கள் சேவைக்கு எதிராக இருப்பதாகத்தான் படுகிறது.